அன்பு சொந்தங்களே, ஜாதகத்தில் கிரகம் ஒரு நீசமா போச்சு, நீசம் பெற்ற கிரகம் பலனை செய்யாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க. உங்க ஜாதகத்துல பரம நீச பாகை என்று இருக்கின்றது. சுத்தமா அவுட்டு நீசம், அந்த டிகிரி இருக்கு. நீச ராசியில இப்போ செவ்வாய் நீச ராசி கடகத்திலேனா அந்த பரம நீசம் என்று இருக்கிறது. அந்த டிகிரியில் இருந்தாதான் பலவீனமா இருக்கும். இப்போ நீசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம் சொல்லுங்க. கிரகங்களுக்கு ஆரோகண கதி அவரோகண கதி, அதாவது ஏறுமுக கதி இறங்குமுக கதின்னு இருக்குங்க. இப்போ நாம் இருக்குங்க, நம்முடைய 30, 35, 40 வயது வரலும் எப்படி இருப்போம்? ஸ்பீடாக இருப்போம். 35 வயது வரலும் நம்ம இளைஞ ஒரு ஒரு உத்வேகமாக இருப்போம், ஒரு உடம்பு பலமாக இருக்கும். இன்னைக்கு காலத்தில் 35க்கு 35 உச்சம்னு வச்சுக்கோங்க. 35 அப்படிங்கிறது உங்களோட வயது உச்சம். அப்போது உங்களுடைய கிரகம் உச்சத்தை நோக்கி போகுது அப்படின்னா, நீசத்தை தாண்டி இப்போ செவ்வாய் நீசராசின்னு சொல்றது கடகத்தை தாண்டி சிம்மம் இப்படி வருது அப்படின்னா, உச்சத்தை நோக்கி மகரத்தை நோக்கி போகுது அப்படின்னா, நம்ம அந்த கிரகம் இளமை பருவத்திலிருந்து போகுது. அதாவது குழந்தை பருவம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பருவமாக தாண்டி தாண்டி போகுது. அப்போது அது ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுடைய 35, 40 வயசுக்கு மேலேங்க உங்களுடைய உடம்பு என்ன ஆகும்? அப்படியே டவுன் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். 40 வயசுக்கு மேலே 40, 45, 50, 55 வரையில் அப்படியே பர்சன்டேஜாக குறையும். அப்படி தாங்க அந்த 40 அந்த உச்சராசிக்கு போயிட்டு இப்போ நீசராசி நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவரோகணம் பேர், அதாவது இறங்கு முக கதின்னு பேர். இன்னும் வார்த்தைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இறங்கு முகம், இந்த இறங்கு முகத்தில் வரும் பொழுது பலவீனப்படும் கிரகங்கள் வயோதிகத்தன்மையை அடையும். இப்போ நம்ம வயசு பையனை கூப்பிட்டு, ஒரு 16 வயசு பையனை கூப்பிட்டு அதை போய் எடுத்துடுறான்னா ஒரே ஒருத்தரோடு எடுத்து வந்துடுவான். ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு சொன்னால் அவர் செஞ்சுருவான். ஒரு 50 வயசானவர் கூப்பிட்டு செஞ்சால் அவர் அப்படியே ஆடி அசைஞ்சு போய் எடுத்துருவார். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எடுத்துட்டு வந்துடுவார். வேலை லேட் ஆகும், அதுதான் காலதாமதம் ஆகும். நீசக்கருக்கம் கொடுக்கின்ற பலன் காலதாமதமாவது கிடைக்கும். அறவே நீசம் அப்படிங்கிறது ஆனதான் அது கிடைக்காது. மற்ற விவகாரம் நீசத்தில் இருந்தாலும், நீச டிகிரியை தாண்டி இருந்தால் கட்டாயம், இல்லை நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஏதாவது ஒருத்தில் பலம் பெற்றிருந்தாலும் கட்டாயம் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். உரிய காலத்தில் கிடைக்காமல் தடுமாறுவீர்கள். அதுதானே தவிர மற்றபடி எந்த தவறும் இல்லை.